இந்த கதையை கேட்ட பிறகு கண்டிப்பா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வந்து என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா வந்து தெரிய வரும். ஸோ கொஞ்ச நேரம் இந்த கதையை அமைதியா கண்ணை மூடி கூட கேளுங்க. இந்த கதையில இருந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுட்டு தான் போவீங்க. ஸோ கண்டிப்பா அந்த கதையை கேளுங்க. ஒரு காட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னந்தனியா வந்து ஒரு வயசானவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து எந்த விதமான அந்த சொந்த பந்தம் அந்த மாதிரி யாருமே கிடையாது. அவரா வந்து காட்டுல ஒரு தனியா வந்து ஒரு கூரை போட்ட மாதிரியான ஒரு வீடு, அதுவுமே பாத்தீங்கன்னா இடிஞ்சுதான் கிடக்கு. ஸோ அந்த வீட்டுலதான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய வேலைகள்லாம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து இந்த காட்டுல இருக்கக்கூடிய அந்த விறகுகள் எல்லாம் பிறக்கி கொண்டு வந்து வெளியில போய் வித்து அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் வச்சு தன்னுடைய வகுத்தை வந்து கழுவிட்டு இருக்காரு. இதுதான் வந்து அவருடைய வாழ்க்கை ரொட்டீன். ஆனா அவருக்கும் வந்து சில ஆசைகள்லாம் இருக்கு. என்னைக்கா ஒரு நாள் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு அறுசுவை உணவெல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியான ஆசையெல்லாம் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து அவரால் அதெல்லாம் முடியாது. ஏன்னா அவருடைய வருமானம் வந்து பாத்தீங்கன்னா விறகு மூலியமா கிடைக்கிறது அந்த 10 ரூபாயும் அந்த 5 ரூபாயும் தான். ஸோ அதை வச்சு வந்து அவரால் வந்து அவ்வளவு பெரிய ஒரு சாப்பாடெல்லாம் வந்து வாங்க முடியாது. இது மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வந்து அந்த முதியவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இது மாதிரி வழக்கம் போல அவர் வந்து தன்னுடைய வேலைகளை பாக்குறதுக்காக வந்து காட்டுக்குள்ள வந்து கிளம்பிட்டாரு. விறகுகள் எல்லாம் பிறக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மான்குட்டி வந்து பாத்தீங்கன்னா காலில் வந்து அடிபட்டு வந்து அந்த இடத்துல வந்து படுத்து கிடக்கு. உடனே வந்து இந்த முதியவர் வந்து வேகமா ஓடி போய் அந்த மான்குட்டியை வந்து எடுக்கிறாரு. காலில் வந்து ரத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு வந்து கூட்டு போய் அதுக்கு வந்து மருந்துகள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி போட்டு அந்த மானை வந்து குணப்படுத்துறாரு. அந்த மானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள்லயே வந்து கைகால்லாம் வந்து குணமாயிடுச்சு. திரும்ப வந்து காட்டுக்குள்ள ஓடிச்சு. உடனே வந்து இந்த முதியவர் வந்து பின்னாடி ஓடுறாரு. அந்த போனை வந்து மான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த மான் வந்து உருமாறி ஒரு பெண் தேவதையா வந்து அந்த இடத்துல வந்து நிக்குது. இவருக்குன்னா வந்து ஆச்சரியம் தாங்கல. அந்த சைடு மான் தானே ஓடி வந்துச்சு, என்ன திடீர்னு பார்த்தா ஒரு தேவதை மாதிரி இருக்கு, இது என்ன ஒண்ணு நம்மளுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி வந்து தலையை சொஞ்சிட்டு வந்து நிக்கிறாரு. உடனே வந்து அந்த தேவதை சொல்லுது, இங்க பாருங்க, நான் தான் வந்து தேவதை. கொஞ்ச நாளா வந்து இந்த மானா வந்து இருந்தேன், எனக்கு வந்து அடிபட்டுச்சு, இதை நீங்க வந்து சரி பண்ணிட்டீங்க, என்னை வந்து நீங்க காப்பாத்திட்டீங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து வரம் தரலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ நீங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த தேவதை வந்து அந்த முதியவர்கிட்ட சொல்லுது. உடனே வந்து அந்த முதியவர் வந்து ஒரு நீ வந்து தேவதன்னு ஃபர்ஸ்ட் நான் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. உடனே வந்து அந்த தேவதை சொல்லுது, நீங்க கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்ன வர வேணும்ன்றதை நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு அப்படியே வந்து நான் உங்களுக்கு வந்து தருவேன், அதுக்கப்புறம் நீங்க என்னை வந்து நம்பினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே வந்து சரி ஓகே, சரி தேவதையே வந்து ஒரு வரம் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஏதாவது ஒன்று கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறார். ரொம்ப யோசிச்சு சிந்திச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு அறுசுவை உணவெல்லாம் வந்து சாப்பிட்டதே கிடையாது, எனக்கு வந்து அது மாதிரி சாப்பிடணுன்ற மாதிரியான ஒரு ஆசை வந்து இருக்கு. நீ வந்து எனக்கு வந்து இந்த அறுசுவை உணவு கொடுத்தா நான் இன்னைக்கு வந்து ரொம்பவே மனசு திருப்தி ஆவேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த முதியவர் வந்து அந்த பெண் தேவதை கிட்ட வந்து சொல்றாரு. உடனே வந்து இந்த தேவதை என்ன சொல்லுது அப்படின்னா, சரி ஓகே, நீ ஆசைப்பட்டீங்க கொடுக்குறேன், இன்னும் ஏதாவது ஒண்ணு கேட்கலாம்ல, உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம், உங்களை வந்து பெரிய லெவல்ல எல்லாம் நான் கொண்டு வரலாம், அந்த மாதிரிலாம் வந்து நான் சிந்திச்சுட்டு இருக்கேன், நீங்க வந்து இதைத்தான் கேட்கறீங்க அப்படின்னு. நீ ஃபர்ஸ்ட் இதை இதை கொடுத்தாதான் உன்னை வந்து நான் தேவதானே நம்புவேன் அப்படின்ற மாதிரி இந்த முதியவர் சொல்றாரு. உடனே வந்து இந்த தேவதையை வந்து அந்த அறுசுவை உணவை வந்து அந்த முதியவருக்கு வந்து கொடுத்துருச்சு. உடனே இந்த முதியவர் வந்து வயிறார வந்து நல்லா வந்து சாப்பிட்டாரு. அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி தேவதை நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. யோ என்னையா கிளம்ப சொல்லிட்ட, நான் தேவதையா, நான் நீ என்ன கேட்டாலும் தருவேன், இப்ப சாப்பாடு கேட்டா சாப்பாடு கொடுத்துட்டேன், வேற ஏதாவது கேளியா, நான் உனக்கு ஏதாவது நல்லா ஒரு நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ என்னை அமுச்சு விட்டுட்டே இருக்க அப்படின்ற மாதிரி தேவதை சொல்லுது. இவருக்குன்னா என்ன, நம்மளுக்கு என்ன தேவை இருக்கு, நம்ம சாப்பாடு தான் தேவை, நம்ம கேட்டாச்சுல்ல அப்படின்னு. யோ இன்னும் ஏதாவது ஒண்ணு கேளியா, உன் வாழ்க்கையை பாரு, உன் வாழ்க்கையை நான் மாத்தக்கூடிய ஒரு கடவுள் மாதிரி நான், ஏதாவது ஒண்ணு கேளியா அப்படின்ற மாதிரி வந்து தேவதை வந்து ஃபோர்ஸ் பண்ணுது. உடனே வந்து இந்த முதியவர் வந்து திரும்ப நல்லா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல ஆசை, ரொம்ப நாளா வந்து இந்த ஆசை வந்து எனக்கு இருக்கு, ஒரு ஐஸ்கிரீம் தரையா அப்படின்னு. உடனே வந்து தேவதை தலையில அடிச்சுக்கிறது. நம்ம வந்து ஒரு தேவதைன்னே இந்த ஆள் வந்து மதிக்கல போல. அவன் வாரு நம்ம வந்து ஒரு வரமே வந்து அவனுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு கிஃப்டா வந்து நம்ம வந்திருக்கோம். இந்த ஆள் என்னடான்னா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், சோறு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கானே. சரி கேட்ட வரத்தை நம்ம கொடுக்கணுமே, அதான வந்து நம்மளுக்கு விதிக்கப்பட்ட விதி. சரி இந்தா ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி தேவதை வந்து ஐஸ்கிரீமும் கொடுத்துருச்சு. அந்த ஐஸ்கிரீமே வந்து ஃபுல்லா நல்லா வந்து சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டு முடிச்சோடனே சரி சரி இப்ப நீ கிளம்பு அப்படின்ட்டாரு அந்த முதியவர். உடனே அந்த தேவதைக்குன்னா டென்ஷன், ஐயோ நான் தேவதையா, நீ என்ன வரம் கேட்டாலும் நான் கொடுப்பேயா, ஏதாவது ஒண்ணு நல்லதா கேளியா, நீ சாப்பிடுறது இந்த சோறு ஐஸ்கிரீம் இதையே கேட்காதையா, வாழ்க்கையே நான் மாத்தக்கூடிய மாதிரியான ஒரு சக்தியா, நான் கடவுளியா, என்னைய வந்து சோதிக்காதையா, வயசு உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி நல்ல முறையா கேளியா அப்படின்னு சொல்லி இந்த தேவதை வந்து இப்ப வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த முதியவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தேவதை பண்றோம், நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் அவர் சுத்தமா கிடையாது. ஏன்னா அவரு என்னன்னா டெய்லி வந்து ஒரு விறகு எடுப்பாரு, விறகு எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்து காசுல ஏதோ ஒரு அத்தக்கஞ்சி அரக்கஞ்சியை வந்து குடிச்சிட்டு அந்த பொழுது வந்து போய்கிட்டு வாப்புல. சோ அதுதான் வந்து அவருடைய அதிகபட்ச ஒரு ஆசையாவே வந்து இருந்திருக்கு. திடீர்னு வந்து ஒரு தேவதை வந்து கேள்வி கேள்வி என்ன கேட்கறதுன்னே தெரியல.
திரும்ப வந்து அங்கிட்ட இருந்து சுத்தி பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாத்தியா வீடை பாத்தியா, ஆல்ரெடி கூரை இடிஞ்சு கிடக்கு, ஒரு மழை வந்தா உள்ள ஃபுல்லா மழை தண்ணி வந்துருக்கு, பனி குளிர் எதுவுமே வந்து என்னால வந்து தாங்க முடியல, பேசாம வந்து எனக்கு இந்த கூரை இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி விட்டு எனக்கு ஒரு கம்ப்ளிமெண்ட் நிறையா அப்படின்ற மாதிரி வந்து இந்த முதியவர் கேட்கிறாரு. இப்பயுமே வந்து அந்த பெண் தேவதைக்கு வந்து செம்ம டென்ஷன். இவன் ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல கேட்டு இவனை பணக்காரனா மாற சொல்லி இவனுடைய லைஃப் ஸ்டைலே மாத்துற மாதிரி வந்து ஏதாவது ஒண்ணு கேட்பான், நம்மளை இவனை தூக்கி விடலான்னு பார்த்தா இவன் திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி இந்த மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுட்டு, சரியா உனக்கு கேட்ட மாதிரியே வந்து இந்த வீடு இந்த போர்வை இது எல்லாமே உனக்கு கொடுத்தாச்சு, சரி இப்பயாவது நான் சொல்றேன், இப்பயாவது நல்ல முறையில கேளியா, வேற இன்னொரு ஒரே ஒரு வரம் லாஸ்ட் வரம் இதையாவது நல்ல முடியாது கேளியா. இதுக்கு முன்னாடி என்னையெல்லாம் வந்து யூஸ் பண்ணவெல்லாம் வந்து பாத்தேன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரன் பணக்காரனாகி அவனுடைய வாழ்க்கை ஸ்டைலே வந்து மாறிடுச்சியா, அந்த அளவுக்கு நான் வரம் கேட்டு போயிட்டான். நீ இன்னமும் ஐஸ்கிரீம் வேணும், சோறு வேணும், பெட்ஷீட் வேணும், கூரை வீடு வேணும்னு இதையே கேட்காதயா, தயவு செஞ்சு ஏதாவது நல்ல முறையில கேளியா அப்படின்னு சொல்லி இப்ப தேவை வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்து இந்த வயதானவர் வந்து அப்படியே ரொம்ப யோசிக்கிறாரு, ரொம்ப யோசிச்சு இப்படி திரும்பி பாக்குறாப்புல, பார்த்தா அவருடைய அழுக்கு துணியெல்லாம் வந்து அப்படியே கிடக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் சமையலும் செய்யலையா அன்னைக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எட்டி பார்த்துட்டு என்ன யோசனை கேட்டாரு தெரியுமா, இப்ப அவர் சொன்னதை கேட்டு தேவதையே வந்து பிரமிச்சு போச்சு. அப்படின்னா அவர் கேட்டாரு அப்படின்னா, கடைசியில் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இல்ல எனக்கு வந்து சமையல் ஆகுறதுக்கு ஆள் இல்ல, துணி துவச்சு போடவும் ஆள் இல்ல, எனக்கும் வந்து வயசாகி போச்சு, நான் போய் இந்த விறகெல்லாம் சமுந்து போய் எங்க போய் போட்டு வந்துருங்க, ஸோ பேசாம நீயே வந்து என் வேலைக்காரியா வந்துட்டேன்னு வச்சுக்கீங்க, நீயே வந்து சமைச்சு போட்டுருவ, விறகெல்லாம் போட்டு காசு வாங்கிட்டு வந்துருவ, துணியெல்லாம் துவச்சு போட்டுருவியே, அப்ப நீயே வந்து என் வேலைக்காரியா வந்துடுறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாரு அந்த முதியவர். இங்க தேவதைக்குனா வந்து பாத்தீங்கன்னா ஷாக், அதிர்ச்சி. ஏன்னா தேவதை வந்து கேட்டா அந்த வரத்தை கொடுத்து மறுத்துச்சுன்னு சொன்னா அதனுடைய தலை வெடிச்சிடும். ஸோ அப்ப இதுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. லாஸ்ட்ல சரி நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அந்த முதியவருக்கு வந்து அந்த தேவதையே வந்து அடிமையாகி டெய்லியுமே வந்து விறகெல்லாம் எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்துட்டு அந்த வர்ற காசுல வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பாடு ஆக்கி துணி துவச்சு போட்டுக்கிட்டு இப்ப அந்த வயதானவருக்கு வந்து அடிமையா வந்து இந்த தேவதை வந்து இருக்கா. இந்த கதையின் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து உனக்கு என்ன தேவை, இப்ப நம்மளுக்கு வந்து என்ன தேவைன்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சரியான வந்து ஒரு திட்டமிடல் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் வந்து நமக்கு தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டமிடல் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு திட்டமிடல் இல்லை, உங்களுடைய தேவை என்னன்றது உங்களுக்கே தெரியல அப்படின்னா அந்த தேவதையே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலுமே வந்து உங்களால வந்து மேல வரவே முடியாது. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து தேவதையாவே இருந்தாலும் என்னன்னே தெரியாத ஒரு முட்டா பயலுக்கு வந்து நீங்க வந்து உதவி செஞ்சீங்க அப்படின்னா அந்த தேவதைக்கு என்ன நிலைமை வந்துச்சோ அதே நிலைமை தான் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு உதவி செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து தேவதை தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க தேவதை வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறது பதிலா நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு 4-3 பேருக்கு வந்து நீங்க தேவதையா வந்து மாறினீங்க அப்படின்னா அதுவே வந்து ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ இதுதான் வந்து அந்த கதையின் மூலமா சொல்ல வந்த ஒரு விஷயம். ஸோ எப்பயுமே வந்து நம்மளுடைய தேவை என்ன அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து எப்பயுமே தெரிஞ்சிருக்கணும். சரியான ஒரு திட்டமிடல் இருக்கணும். தன்னுடைய தேவை என்னன்னே நம்மளுக்கு வந்து தெரியல, ஒரு கோலோ இல்ல ஒரு குறிக்கோளோ இல்லாம நீங்க வந்து ஓடிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க வாழ்க்கையில வந்து முன்னேற முடியாது. அதுதான் வந்து இந்த கதை மூலமா சொல்ல வந்தது.